இந்த வீடியோவை வழங்குவோர் ஆரோக்கியா இயற்கை வைத்திய ஆலயம், இப்போது மதுரையில் அண்ட் BROLL ஸ்டுடியோஸ் பிரைவேட் லிமிடெட். வாழ்க நலமுடன். வைத்தியன் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு சித்ராவின் ஆரோக்கியமான வணக்கங்கள். பெண்களுக்கான டிப்ஸாக ரொம்ப அட்ராக்டிவான ஒரு விஷயம் அப்படின்னா பெண்களுடைய கண்கள். ஸோ இன்றைக்கி இந்த கண்கள் இன்னும் ரொம்ப பளிச்சுன்னு காட்டுறது அந்த புருவங்கள் தான். சில பேருக்கு வில் மாதிரி அழகான வளைந்த புருவங்கள் இருக்கும். சில பேர் அழகு நிலையங்களுக்கு போய் அதை த்ரெட்டிங்லாம் பண்ணி ரொம்ப அழகாக வச்சுப்பாங்க. பட் சில பேருக்கு இந்த புருவங்களில் முடி வளர்ச்சி ரொம்ப தின்னாக இருக்கும். சில பேருக்கு நல்லா அடர்த்தியாக இருக்கும். புருவங்களில் நல்ல அடர்த்தியான முடி வளர்ச்சிக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி வைத்தியன் உங்களுக்கு நிறைய டிப்ஸ் தரப்போகிறாரு. முதல் டிப் விளக்கெண்ணெய் தான். புருவங்களோட முடி வளர்ச்சிக்கு விளக்கெண்ணெயை அப்படியே கையில் தொட்டு நல்ல புருவங்களில் நல்லா மசாஜ் பண்ணிகிட்டே இருக்கலாம். இந்த விளக்கெண்ணெயோடு சேர்த்து பாதாம் ஆயில், ஆலிவ் ஆயில் இதெல்லாம் சம அளவில் மிக்ஸ் பண்ணி கூட அதை புருவங்களில் தடவி நல்லா மசாஜ் பண்ணலாம். முடி வளர்ச்சிக்கு ரொம்பவே உதவும். அதே மாதிரி கடுகு எண்ணெய் இதை கூட ஆனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும். கண்களில் படாமல் லைட்டாக விரலில் தொட்டு நைட் படுக்க போகிறதுக்கு முன்னாடி புருவங்களில் நல்லா மசாஜ் பண்ணி விட்டுக்கலாம். நல்ல அடர்த்தியான முடி வளர்ச்சிக்கு உதவும். அழகான வளைந்த வில் மாதிரியான புருவம் அப்படின்னா யாருக்கு தான் பிடிக்காது இல்லையா? ஸோ இந்த குளிர்ந்த பாலை புருவங்களில் தடவி ஒரு 20 நிமிஷம் கழித்து கழுவணும். இதை ஒரு நாளைக்கு 2 வேளை செய்யணும். ஒரு 2 மாதங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அழகான புருவங்கள் கிடைக்கும். அதே மாதிரி தினமும் கற்றாழை ஜெல் இருக்கும் இல்லையா? ஸோ அதை கூட புருவங்களுக்கு தடவி சிறிது நேரம் கழித்து கழுவிக்கலாம். அடுத்தது தேங்காய் எண்ணெய் இதையும் லேசாக தொட்டு புருவங்களை நல்லா மசாஜ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா நல்ல பயனை தரக்கூடியது. இந்த புருவங்கள் ரொம்ப அழகாகவும் மினுமினுப்பாகவும் இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணலான்னா, நைட் படுக்கிறதுக்கு முன்னாடி வெந்தய விழுது அல்லது பாதாம் விழுது இதை புருவங்களுக்கு தடவிட்டு படுக்கணும். காலையில் எழுந்து பஞ்சு நனைத்து அப்படியே மெதுவாக தொடச்சி விட்டுட்டீங்க அப்படின்னா புருவங்கள் ரொம்ப அழகாக மினுமினுப்போடு இருக்கும். இந்த புருவங்களில் முடி வளர்ச்சி இருக்கணும்னா அங்கே நல்ல ஒரு பிளட் சர்க்குலேஷன் இருக்கணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணால் ஃப்ரெஷ் ஆரஞ்சு சாறு அப்படியே கொஞ்சம் நேரம் தடவிட்டு ஊற வச்சு அப்புறமா கழுவலாம். அதே மாதிரி வெங்காய சாறை கூட புருவங்களில் தடவிட்டு அதையும் யூஸ் பண்ணலாம். நல்ல முடி வளர்ச்சிக்கு நல்லாவே உதவி செய்யும். இன்னும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, புருவ முடிகளை நல்ல கருமையாக்குறதுக்கு நல்ல தரமான ஐப்ரோ பென்சில்களை நீங்கள் பயன்படுத்துங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லா டிப்ஸும் கேட்டிங்களா? ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்க இல்லையா? இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் நல்ல விஷயத்தை 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் எல்லாத்துக்கும் மேலே நம்ம வைத்தியன் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றியுடன் விடைபெறும் நான் சித்ரா.